சிறு கவிதை தொகுப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, சிறு வெள்ளாங்குருகு அப்படிங்கிற பறவையின் மூலமாக தலைவி தலைவனுக்கு தூது செல்வதாக அமைந்துள்ளது. இந்த தூது அப்படிங்கிறது சங்க காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போருக்கான நிகழ்வுகளை அறிவிப்பதற்காக தூது செல்லப்பட்டது. அதன் பின்பு காதலுக்காக தூது செல்லப்பட்டது. இந்த காதலுக்கான தூது நிறைய வழிகளில் தூது அனுப்பப்பட்டிருக்கிறது. மரம் எடுத்துக்கலாம், மயில் எடுத்துக்கலாம், பறவைகள் எடுத்துக்கலாம், விலங்குகள் எடுத்துக்கலாம், ஒற்றன் மூலமாக தூது சொல்கிற செய்தியாகட்டும், நிலவு எடுத்துக்கட்டும், இதெல்லாம் தூது செல்வதற்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள்களாக இருந்துச்சு. நமக்குரிய பாடப்பகுதியில் என்ன தூது போகுது அப்படின்னா, சிறு வெள்ளாங்குருகு அப்படிங்கிற ஒரு வெள்ளை நாரையை தூதாக எடுத்துக்கிறார் தலைவி. இதில் எப்படி இந்த தலைவி தூதாக எடுத்துக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவன் ஊரும் தலைவி ஊரும் அருகருகே இருக்குது. அதாவது தலைவனோட ஊர் மேட்டுப்பகுதியிலும் தலைவியின் ஊர் கீழே இருக்கிற பகுதியிலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மேலிருந்து வரும் நீரானது அங்கே தலைவியோட ஊரில் ஆற்று பகுதியில் செல்வது போல் இருக்குது. அப்போ அங்கு நிறைய நாரைகள் அங்கே இருக்கிற மீன்களை, அதாவது அந்த மீன்களை பொறுக்கி சாப்பிடுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்குது. எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அழகாக நிறையா உணவை உண்டு நல்லா கொழுத்து போய் சினை மீன் இருப்பது போல், அதாவது ரொம்ப வயிறு பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காய்ச்சிக்குது. அப்போ இந்த வயிற்று பகுதி பெருசாக இருக்கிற மீனை மட்டும் போய் தேடி தேடி பிடிச்சி அந்த நாரை சாப்பிடுது. இப்போ தலைவி சொல்கிறா, நீ மட்டும் எங்கள் ஊருக்கு அழகாக இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு குறையில, அந்த மாதிரி தலைவனிடம் தலைவி வருந்தி இருக்கிறா அப்படிங்கிற செய்தியை நீ போய் சொல்ல மாட்டேயா? என் மேலே வச்சிருக்கிற அன்பு இப்படி தானா அப்படின்னு தலைவி அந்த பறவையிடம் சொல்லி வருத்தப்படுறான். அந்த பறவை போய் தலைவனிடம் சொல்லும் அப்படின்னு அவன் நம்புகிறான். என்ன மாதிரி நம்புற அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிற செல்வ செழிப்பு எதன் மூலயமா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவனோட ஊரில் இருக்கிற அந்த நீர் இந்த வழியாக ஓடும் பொழுது இங்கே நிறைய வளங்கள் நிறைந்த ஊராக இருக்கிறது எப்படி நீ கண்டுபிடிச்சி இங்கே இந்த மீன் குஞ்சுகளை அழகாக சாப்பிட்டு வெள்ளை பஞ்சு போல் அழகாக காணப்படுகிறாயோ, அந்த மாதிரி தான் நல்லா நாங்கள் செழிப்பாக இருப்பதற்கு காரணமாக தலைவனோட அன்பு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நானும் இந்த மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னா தலைவனோட அன்பு தேவைப்படுது. இப்போ தலைவனோட அன்பு எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லி ஓடுற அந்த தூது இருக்கு இல்லையா, அந்த தூதை போய் தலைவனிடம் சொல்லு. இந்த மாதிரி தலைவி உன்னால் உடல் மெலிந்து அப்படி உடல் இழைத்து கைகால்களெல்லாம் இழைத்து போய் காணப்படுறா. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா தலைவன் தான். அப்போ தலைவனே நீ போய் சீக்கிரம் உன்னோட தலைவியை பாரு, அவள் முன்னாலேயே காதல் நோய் கொண்டு இழைத்து போயுள்ளாள் அப்படிங்கிறத தலைவனுக்கு நீ எடுத்து கூறு வெள்ளாங்குருகே அப்படின்னு சொல்கிறான். அதில் இன்னும் சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற தலைவனோட செழிப்பான பகுதிகள்னால தான் தலைவியோட ஊருமே ரொம்ப செழிப்படையுது அப்படிங்கிறத வெள்ளி வீதியை அழகாக எடுத்துரைக்கிறார். அப்போது தலைவனும் தலைவும் மட்டும் காதல் கொண்டு சந்தோஷமாக இன்பமற்று இருப்பது மட்டுமல்லாமல் அந்த ஊருமே செழிப்படைந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ ஆறு எந்த இடத்துல ஓடுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னாவே அந்த ஊரும் செழிப்பானதாக இருக்கும். ஊர் செழிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மக்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்போ இந்த சிறப்பான வாழ்க்கை எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தலைவி மட்டும் காதல் நோய் வயப்பட்டு ரொம்ப ஒரு இடத்துல ஒடுங்கி இருப்பது நியாயமான செயல் இல்லை அப்படிங்கிற இந்த செய்தியை சிறு வெள்ளாங்குருகிடம் கூறி அந்த பறவை போய் தலைவனிடம் கூறணும் அப்படின்றது தலைவியோட ஏக்கமாக இருக்குது.
அப்போ இந்த ஏக்கத்தை அந்த தண்ணீரிலிருந்து வர நுரை போல இருக்கும் அந்த சிறு பறவை போய் சொல்லும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த பகுதியில் வேறு ஒரு பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.